செய்திகளை பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் மீது புதிய குற்றச்சாட்டுகளை பிரதமர் மோடி முன்வைத்திருக்கிறார். நாட்டின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை என்று கூறியது காங்கிரஸ் என்று மோடி கூறியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மக்களின் சொத்துக்களை அபகரிக்க காங்கிரஸ் திட்டமிட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். தேர்தல் அறிக்கை தொடர்பாக பல்வேறு விவரங்களையும் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். அம்ருத், வணக்கம். இடஒதுக்கீடு தொடர்பாக மோடி புதிய புகார் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் முதல் கட்ட அந்த தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களில் அந்த இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக, அதிமுக அந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் மிக தீவிரமாக பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி மீது பகிரங்கமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார். அதில் குறிப்பாக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் திட்டம் தீட்டியிருக்கிறது என்றும் பிரதமர் மோடி குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். ராஜஸ்தானில் நடைபெற்று வரக்கூடிய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி இந்த புகாரை தெரிவித்திருக்கிறார். வாக்கு வங்கிக்காக முஸ்லிம்களை தாஜா செய்யக்கூடிய பணிகளிலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாதி ரீதியாக பிரித்தாளும் சூழ்ச்சியை காங்கிரஸ் கையாள்கிறது எனவும், ராமர் மற்றும் ஹனுமனை அவமதிக்கக்கூடிய செயலில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டது எனவும் அவர் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இது தவிர பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் காங்கிரஸ் மீது அவர் சுமத்தியிருக்கின்றார். நாட்டின் சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை என்று கூறி காங்கிரஸ் அதற்கான வேலைகளில் ஈடுபடுகிறது என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். நாட்டு மக்களின் சொத்து விவரங்களை எக்ஸ்ரே எடுத்து பார்க்க காங்கிரஸ் திட்டம் எனவும், மக்களின் சொத்துக்களை காங்கிரஸ் அபகரிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் அம்பலமாகி இருக்கிறது என்றும் பிரதமர் மோடி விமர்சனம் செய்திருக்கின்றார். மக்கள் சொத்துக்களை பறித்து தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு வழங்க காங்கிரஸ் திட்டம் தீட்டியிருப்பதாகவும், தேர்தல் அறிக்கையை அம்பலப்படுத்தியதால் காங்கிரஸ் தற்போது ஆடி போயிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு விமர்சனம் செய்திருக்கின்றார். உங்கள் வீட்டை கூட காங்கிரஸ் கட்சி பறித்துவிடும் என்று மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி, உங்களிடம் 2 வீடுகள் இருந்தால் ஒன்றை காங்கிரஸ் பறித்துக் கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய தாலியை கூட பறிக்கக்கூடிய வேலையை காங்கிரஸ் கட்சி செய்யும் என்றும் காங்கிரஸ் கட்சி மீது பகிரங்கமாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். தேர்தல் பிரச்சாரத்திலே 2 கட்சிகளும் மாறி மாறி தாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எதிர்கட்சிகளை நோக்கி விமர்சனம் வைப்பது சகஜம்தான் என்றாலும், தொடர்ந்து பாஜக தற்போது காங்கிரஸ் கட்சியை பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்து வருகின்றது. அந்த வகையில் பிரதமர் மோடி வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் என்பது ராஜஸ்தானில் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பையும் பேசுபொருளையும் உருவாக்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.